100 வரையிலான அனைத்து ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஒற்றைப்படை எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒற்றைப்படை எண்ணோட கூட்டுத்தொகை கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா மேனுவலாவே கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். அதாவது 1 + 3 + 5 வந்து 9 வந்துடும் நமக்கு. பட் இதை வந்து ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலா நமக்கு வந்து 3 ஒற்றைப்படை எண் இருக்கு. ஸோ டோட்டலா எவ்வளோ ஒற்றைப்படை எண் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே ஆன்சர் நமக்கு வந்துடும். ஸோ இங்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n². இந்த ஃபார்முலா வந்து ஒற்றைப்படை எண்களை கவுண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளோ ஒற்றைப்படை எண் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ டோட்டலாக 1ல இருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 அப்படியே 99 வரைக்கும் போகும். ஸோ டோட்டலாக 50 ஒற்றைப்படை எண் வரும். ஏன்னா 1 வந்து ஒற்றைப்படை எண், 2 வந்து இரட்டைப்படை எண், 3 வந்து ஒற்றைப்படை எண், 4 வந்து இரட்டைப்படை எண். அப்படியே இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் 50 வந்து ஒற்றைப்படை எண் இருக்கும், 50 வந்து இரட்டைப்படை எண் இருக்கும். ஸோ நமக்கு என்னோட வேல்யூ வந்து 15 கிடைச்சிருச்சு. அதாவது டோட்டலா வந்து 50 ஒற்றைப்படை எண் இருக்கு. இப்போ இந்த 50யை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2500 கிடைக்குமா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. இப்போ இந்த இரட்டைப்படை எண் அதாவது ஈவன் நம்பர் வந்து எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.